எங்களை துலுக்கன் கூப்பிடுறது பத்தி we are not care because இங்க கூட ஆர்எஸ்எஸ் காரங்க நோட்டீஸ் போட்டிருக்காங்க துலுக்கன். we are not துலுக்கன துருக்கி தேசத்தவன் தான் துலுக்கன். நாம இந்தியாக்காரன். நீ துலுக்கன் போறதுல எங்களுக்கு போட்டுட்டு போ. சோ அதை பத்தி அஜிடேட் பண்ணாதீங்க. அவன் எப்பவுமே நம்மளை கிளப்பி விடுவான், யோசனை பண்ணி அடிப்பான். கொஞ்ச நாள் பொறுங்க, ஆர்எஸ்எஸ் இல்லாம நான் பண்ணி போறேன். கவலையப்படாதீங்க. We will train you in a good way, but in an intellectual way. தேசத்தின் சட்டம் ஒழுங்கு பொது அமைதி கெடாம அதை கெடுக்கிறவன மாத்திரம் வெட்டிட்டு போக வழி சொல்லி தர. கவலைப்பட இப்பதானே நம்ம ஏன்னா இவங்களை விட்டு தான் கொட்டடிக்கிறது. அவன் என்ன பண்ணுவான், பள்ளியாசல் முன்னு கொட்டடிமா, பள்ளியாசல் இருந்து கொட்டடிக்கிறது. 2 பறையங்களை விட்டு அடிப்பான். அவன் அடிச்ச உடனே பறையன்னு சொல்றேன், கோச்சுக்காத பிறகு உன்னோட இனத்தை நான் சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை. நான் உன்னை இழிவுபடுத்த சொல்லல. ஏதோ சுஜாதான்னு ஒரு நடிகை இருந்தா வீட்டுல எப்படி இருப்பேன், நானா பறிச்சு மாதிரி இருப்பேன்னு கேச போட்டான் அன்டச்சபிலிட்டியில. அப்புறம் போய் தொப்பிட்டு 30,000 ரூபாய் கொடுத்து அது தப்பிச்சு வந்தேன். இல்லை நிலைமை உங்க நிலைமை அப்படி. சாவுங்க சாவுங்க சாவும் இல்லை. என்ன பண்றது, உனக்கு உங்க வீட்டுக்கு வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேளுங்க, உங்க இனத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன். எங்க கிட்ட எல்லாம் பாரு, எங்க ஊர் பக்கம் வா, எவனாவது ஒரு அரிஜனா ஒரு கவுண்ட டே தோட்டத்துக்குள்ள நுழையாதான் அடுத்த நாள் கட்டி கவுண்ட் தூக்கிடுவேன் நான். குர்ரா அவனுக்கு சமத்துவம் ஃபர்ஸ்ட். கமான், என்னைக்குமே மீனை பிடிச்சு கொடுத்தா திண்டு தீத்துருவான், பிடிக்கவே கத்து கொடுக்கணும். See, give him a fish, he will eat for a day, but teach him to fish, he will eat forever. அதுதான் செய்யறோம். நான் இன்னும் டாக்டருக்கு எனக்கு என்ன வேலைங்கிற, ஒரு கிராமத்துக்கு போவோம், குழாய் சண்டையா எடுத்து, என்னப்பா கிணத்துல தண்ணி எடுக்க விடுறியா, பா ஏன் விட மாட்டேங்கிறான், இங்க வா கலெக்டர் ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவன்கிட்ட கூட டிஎஸ்பி எல்லாம் கூட கவர்மெண்ட்ல எல்லாம் கூட எல்லாம் கொடுத்தாச்சா ஒண்ணு செய்யறியா, பா தொப்பி போடு இஸ்லாமா நாரே தெக்கு சொல்லு, இப்ப போய் எடு அடிக்கிறான் பாக்குறேன். 10 ஒரு பள்ளியாசல் ஆளை கூட நிறுத்திக்குவேன், மட மடன்னு தப்புன்னு இருப்பான். வாங்க பாய் சலாம் அலைக்கும். உன்னை என்ன செய்யறான், அட வெந்த வெயில கடந்து காயறத விட ஒரு தொப்பியா போடுறாங்கிறான். உனக்கு மரியாதை வந்துருது, அந்தஸ்து வந்துருது, கௌரவம் ஆயிரு, பாய் ஆயிரு, பாய் பிரதர். ஆமா டாக்டர், ரிவிட் அடிக்கு டாக்டர். நோ சொல்யூஷன் ஃபார் யூ எக்ஸப்ட் டு கம் யுவர்செல்ஃப் டு இஸ்லாம். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் வா, நீ வந்து பாரு, நீ இதுல இருக்கிற மரியாதை என்ன கௌரவம் என்னன்னு பாரு, வந்து பாரு. ராஜீவ் காந்தி கூட நீ பக்கத்துல வச்சுப்பான். இல்ல இல்ல வந்து ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், அன்டச்சபிள், தீண்டத்தகாதவன். உனக்கே வெறுப்பா இல்லையாடா? கம் பிரதர், கம் கம், ரோசப்படு ரோசப்படு. என்ன உன் உடம்புல உங்க அம்மாவும் 10 மாசம் சுமந்துதான்டா பெத்தா, மத்தவங்க அம்மா எல்லாம் என்ன வாயிலையா பெத்து போட்டா சங்கராச்சாரியார? ஒண்ணு வேணாம் பிரதர், நீங்க அரிஜன்கள்லாம் ஒன்னா சேருங்க பிரதர். நாளைக்கு இது என்னோட திருக்குறான் மீது ஆணையிட்டு கூறிக்கொள்கிறேன். நாளைக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலிலோ, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலோ, காசி விசாலாட்சி கோயிலிலோ ஒரு மாலையை சாத்துங்கள். காஞ்சி சங்கராச்சாரியாரையும் என்னையும் அழைத்து செல்லுங்கள். அந்த மாலை தானாக வந்து காஞ்சி சங்கராச்சாரியாரின் கழுத்தில் விழுந்து விட்டால் உங்கள் கக்கூசுகளை நான் கழுவுகிறேன். அந்த மாலை என் கழுத்துல விழுந்துருச்சுன்னா நீங்க எல்லாம் இஸ்லாமாக தயாரா? இட் இஸ் a open challenge. அல்லாஹ்வின் மீது ஆணை, என் திருக்குரானின் மீது ஆணை. நாளைக்கே உடனே விடுங்க. என்ன ஒரு சூத்திரன் ஒரு சாமி தள்ளி வச்சிருந்தா சித்துன்னு சொல்லாத. அப்ப சித்துக்கு கட்டுப்பட்டதா ஒரு சாமி? இட் இஸ் a fact. ஒரு முஸ்லீம் குரானின் மீது ஆணையிட மாட்டான், ஆணையிட்டால் மாறுபாடு செய்ய மாட்டான். டாக்டர் இதை நாளைக்கே எழுதுங்க. எத்தனையோ சேலஞ்சர் ஓடி ஒளிஞ்சுக்கும். they will never சொல்லு. இல்ல உன் அம்மன் கோயில் விபூதி வச்சிருக்காங்க, என் கையில நான் எடுத்துறேன் அந்த சங்கராச்சாரியார் கையில இருக்கிற மூட்டைய. ஒத்துக்கிறியா நீ? உன்னை நான் சகோதரனா ஏத்துக்க கூப்பிடுறேன், நீ சாக்கடையில தான் போவீனா என்ன பிரதர்? காலம் வரட்டும், வா பிரதர் ப்ளீஸ். உனக்கு சகோதரத்துவம் தர்றேன், சமத்துவம் தர்றேன், சமாதானம் தர்றேன், சாந்தி தர்றேன், ஒரே இறை தர்றேன், ஒரே மறை தர்றேன், ஒரே நெறி தர்றேன் வாங்கங்கிறான். அவன் உன்னைய உத தர்றேன், நாயிலும் பன்னியிலும் கேவலமாக நடத்துறீங்கிறான். அவன் காலம் கழுவ போற என்ன கத்தி தூக்கிட்டு அடிக்க வரைய பிரதர்? நியாயமா? யோசிச்சு பார் ப்ளீஸ், திங்க் இட் ட்வைஸ். நீ செய்யறது எப்படி இருக்கே நீயே யோசிச்சு பார். உன்னை கட்டி அணைக்க தூக்கிறதுக்கு 1000 முத்தமிட நாங்கள் இருக்கிறோம். டாக்டர் நானும் கட்டி பிடிச்சோம். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில உன் சங்கராச்சாரியாரை கட்டி பிடிச்சிருக்கியா? அவன் மேட பக்கத்தில் கூட போக முடியாத ஒரு தீண்டத்தகாத பஞ்சமனாக உன்னை வைத்திருக்கின்றான். நானும் சமமாக மேடை போட்டு நீ கொடுத்த எச்சியை குடிக்கிற. யோசிச்சு பார். உனக்கு சமாதானமும் சாந்தியும் வேண்டும் என்றால் வா பள்ளிவாசலுக்கு, இல்லை என்றால் அந்த டிச்சிலே கிடந்து சாவேன் என்றால் செத்துப்போ.